வரக்கூடிய 2025 காலம்ங்கிறது உக்ரைனுக்கு ஜஸ்ட் பீஸா இருக்க போகுது. அது போல ஜெலன்ஸ்கி அவர்கள் மேடையில பேச்சுல சொல்லிட்டாரு. வரவேற்கத்தக்க வேண்டிய விஷயங்கள். என் தலைவன் கடைசியா ஜெலன்ஸ்கி அவர்கள், விளாடிமிர் ஜெலன்ஸ்கி அவர்கள் அமைதிக்காக தயார் அப்படிங்கிறது போல அறைகூவல் விடுத்திருக்கிறாரா. நெகோசியேஷன்ல பாருங்க, ஸ்ட்ராங் வந்துருச்சு, ஸ்ட்ரென்த் வந்துருச்சு. அதனால இப்ப ரஷ்யாவை ஜஸ்ட் பீஸ் வேணும் அப்படிங்கிறது போல உக்ரைன் தரப்பு இருந்து கேட்டிருக்கிறாங்க. இதுக்கு எப்படிங்க ஜஸ்ட் பீஸ்னா எப்படி? இப்போதைக்கு டெம்பரவரி பீஸா இல்ல எப்படி பீஸ் அப்படிங்கிற தெரியல. இதை மேலும் உறுதி செய்யும் விதமா வந்து பாத்தீங்கன்னா ட்ரம்ப் அவர்கள் சொல்லிக்கிறாரு, இம்மீடியட்டா நான் புட்டின் அவர்களை மீட் பண்ணியே ஆன இந்த பிரச்சனையை முடிவு கொண்டு வந்தே ஆகணும் அப்படிங்கிற அவரு தரப்புல இருக்க. ஓலாஃப் ஸ்கோல்ஸ் அவர்கள் நான் ரஷ்யாவுக்கு போயே தீருவேன் அப்படிங்கிற ஒரு ஐடியா இருக்கிறாரு போல தெரியுது. இப்போ வரைக்கும் அளவு பண்ணல போல தெரியுது, அங்க இருந்து பர்மிஷன் வரல போல தெரியுது. ஆனா ராபர்ட் ஃபிகோ அவர்கள் ஸ்லோவாக்கியாவோட பிரைம் மினிஸ்டர் நேரா போயாச்சு. அங்க போய் வந்து பாத்தீங்கன்னா மீட்டிங் வச்சுக்கிறாங்க. ஸோ அந்த மீட்டிங்ல வந்து ஜாயிண்ட் ஸ்டேட்மெண்ட் எதுவுமே கொடுக்கல, பேசிட்டு இருக்கிறாங்க. கொஞ்சம் எதுவும் சரி வரல போல தெரியுது. ஸோ அதனால திரும்பவும் ராபர்ட் ஃபிகோ அவர்கள் வந்திருக்கிறாரு, எதுவுமே பேசாம அப்படிங்கிற புரிஞ்சுக்க முடியுது. ரஷ்ய அதிபரான விளாடிமிர் புட்டின் அவர்கள் தெளிவா சொல்லிட்டாரு, இதுக்கு முன்னாடி ரிஸ்கை எடுத்தோம், நாங்க நல்ல உறவு வேணும் அப்படிங்கிறதுக்காக நாங்க ரிஸ்க் எடுத்தோம். இந்த கிரீமியன் வார்லாம் வந்து பாத்தீங்கன்னா வேர்ல்டு வார் 0 அப்படிங்கிறது போல ரஷ்ய அதிபரான விளாடிமிர் புட்டின் அவர்கள் இந்த பத்திரிகையாளர் சந்திப்பப்போ அந்த டைம்ல பேசுறது உண்டு. செய்திகள் இருந்தா சைடில் அட்டாச் பண்றேன். பட் இருந்தாலும் நீங்க சர்ச் பண்ணி பாத்தீங்கன்னாலே இப்ப பிரதானமா இணையத்துல உலா வரக்கூடிய செய்திகள் இது எல்லாத்தையுமே. ஸோ இதை மென்ஷன் பண்ணும்போது இதுக்கு முன்னாடி ரஷ்யால இருந்தவங்க, அந்த ஆளுமையில இருந்தவங்க வந்து பாத்தீங்கன்னா ரிஸ்கை எடுத்தாங்க ஒரு நல்ல உறவுக்காக. ஆனா நான் அதை செய்ய மாட்டேன், இந்த அளவுக்கு வந்துருச்சு, அது தப்புன்னு தெரிஞ்சிருச்சு, உறவு வேணா நீங்க இந்த தடவை ரிஸ்க் எடுங்க அப்படிங்கிறது போல ரஷ்ய அதிபரான விளாடிமிர் புட்டின் அவர்கள் தரப்புல இருக்கு. அந்த ஒரு காரணத்தினாலே என்னமோ தெரியல, இப்ப ஜெர்மனி வந்து பாத்தீங்கன்னா நார்த் ஸ்ட்ரீம் பைப்லைன் தான் சபட்டாஜ் ஆயிடுச்சுல, அது யாரு பண்ணா என்ன, ரெடி பண்றதுக்கு என்ன வழியோ அதை என்ன ஏதுங்கிறது பார்த்து சொல்லுங்கப்பா பாப்பா என்ன ரேட்டுன்னு அப்படிங்கிறது போல ஜெர்மனி தரப்புல இருந்து ஆளுங்களா ரெடி பண்ணியிருப்பாங்க போல தெரியுது. இப்ப சுவிட்சர்லாந்து கம்பெனி கிட்ட அதை ஒதுக்கி இருக்கிறாங்க. இப்ப சுவிட்சர்லாந்து கம்பெனி அதை போய் நிறுவனம் வந்து அதை ஆராய்ச்சி பண்ணி எல்லாம் அலசி பார்த்து ஒரு ரேட்டை சொல்லிக்கிறாங்க. 633 மில்லியன் யூரோ அளவுக்கான ஒர்த் ஆகுங்க அதை ரெடி பண்றதுக்கு அப்படிங்கிறது போல. இப்ப ஜெர்மனிக்கு கொஞ்சம் சிக்கல் தான், ஏன்னா அதை ரெடி பண்ணி தான் ஆகணும். ரஷ்யா கிட்ட போய் கேட்க முடியாது, எவனோ உடச்சு விட்டா. அதுக்கு இன்வெஸ்டிகேஷன்லயாவது கூட பங்கு கேட்டிருந்தா இப்ப செலவுக்கு பங்கு கேட்கலாம். ரஷ்யா கூட இன்வெஸ்டிகேஷனை சேர்த்த முடியாது, நீயே தானே பண்ணுவேனா, போய் இதுக்கு செலவு பண்ணுப்போ அப்படிங்கிறது போல ரஷ்ய தரப்பு சொல்லிட்டாங்கன்னா என்ன பண்றது அப்படிங்கிறது தெரியல. பட் எது எப்படியோ இறங்கி வராங்களா கீழே அப்படிங்கிறது போல இருக்கு. ஆல்ரெடி இந்த எனர்ஜி கிரைசிஸ் பத்தி காலையில ஒரு வீடியோ பதிவு பார்த்திருப்போம். இப்ப அந்த வகையில வந்து பாத்தீங்கன்னா அப்கைசியா இருக்கிறாங்க இல்லையா, அதாவது சமீபத்துல ஆட்சி கையெழுப்பு நடந்தது, ஏகப்பட்ட விஷயங்கள் நடந்தது. அதுக்கப்புறம் அது வந்து ஃபேவரா நடக்குதா ரஷ்யாக்கு அப்படிங்கிற ஒரு கண்ணோட்டத்துல இருந்தது இல்லையா. மேற்குலக நாடுகள் வேற மாதிரி சொன்னாங்கன்னா, ஆனா இப்ப ஃபேவரா இருக்கிற மாதிரிதான் புரிஞ்சுக்க முடியுது. ஏன்னா இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் எல்லாம் வந்து பாத்தீங்கன்னா அப்காசியால இதுக்கு மேல ரஷ்யர்கள் பண்ணலாம் அப்படிங்கிறது போல சட்டங்கள் கொண்டு வந்தாங்க. இப்ப அதுக்கு மேல வந்து பாத்தீங்கன்னா இப்ப அப்கைசியாவோட அதிபர் வந்து ரஷ்ய அதிபரான விளாடிமிர் புட்டின் அவர்கள் கிட்ட, எங்க மனிதாபிமான அடிப்படையில கொஞ்சம் கரண்ட் கொடுங்களேன், எங்களுக்கு கேஸ் எல்லாம் கொடுங்க அப்படிங்கிற போல அவங்க தரப்புல இருந்து கேட்க, ரஷ்ய தரப்புல கொடுத்துட்டா போச்சு பெண்ண அப்படிங்கிற போல அவங்க தரப்புல சொல்ல. ஸோ ரஷ்யா கிட்ட இருக்குது, அவங்க கொடுக்குறாங்க. இப்ப அது மற்ற நாடுகளுக்கு எல்லாம் வயிறு இதெல்லாம் கீழே இருந்து மேல வரை கெரியும் இல்லையா. இந்த கேஸ்ன்றதுனால இன்னொரு விஷயம் சொல்லிட்டு போயிடுறேன். நார்த் ஸ்ட்ரீம் பைப்லைன் கேஸ் ரெடி பண்றதுக்கு ஜெர்மனி பார்த்துட்டு இருக்காங்க இல்லையா. இப்ப யூரோப்பியன் யூனியன் வந்து பாத்தீங்கன்னா இப்போ நம்ம வந்து கேஸ் வாங்குறோம். அந்த கேஸ் நம்ம வாங்குறோம் அப்படின்னா அந்த நாடுகள்லாம் என்விரான்மெண்ட்டுக்கு எந்த ஒரு சேதம் விளைவிக்காத அளவுக்கு கேஸ் எடுக்கிறாங்க, பெட்ரோல் எடுக்கிறாங்கன்னா நம்ம அவங்க கிட்ட இருந்து வாங்கிக்கலாம். அப்படி இல்லைன்னா கொஞ்சம் எப்படி சொல்ல, பெனால்டி மாதிரி போடலாமா அப்படிங்கிறது போல யூரோப்பியன் யூனியன்ல பேசும்போது கத்தர் தரப்புல இருந்து அது இது சும்மா நார்மலா யோசிச்சு பாருங்களேன். அவங்க கொடுக்குற ஸ்டேட்மெண்ட் ஓகே, பட் ஆனா இந்த வடிவேல் காமெடி வேறு வாங்குறன்னா வாங்கு, இல்லைன்னா கம்முன்னு ஓடிடு, எச்சுவாய் பேசுனேன்னு வச்சுக்க தச்சு விட்டுருவேன் அப்படிங்கிறது போல இருக்குமா இல்லையா. அது போல கத்தார் தரப்புல இருந்து வாங்குறதுனா வாங்குங்க, இல்லைன்னா நான் ஸ்டாப் பண்ணிக்கிறேன், எனக்கு ஒன்றும் பெரிய பிரச்சனை எல்லாம் இல்லை, இந்த சாங்ஷன் போடுறேன் இந்த பெனால்டி போடுறேன்ற பேச்செல்லாம் எடுத்து வந்தீங்கன்னா காண்டாயிரும் அப்படிங்கிறது போல கத்தார் தரப்புக்கு மிரட்டி விட்டுருக்குறாங்க. சரி ஓகேப்பா, இப்போ கேஸ் வந்து ரஷ்யா கிட்ட இருக்குது, அதை வந்து ஆளுங்க வாங்கலின்னா அது சிக்கலாயிரும், அதை நீங்க நெருக்கடி கொடுத்து ரஷ்யாவை மிரட்டி ரிட்டர்ன் பண்ணி வந்து வாங்கிக்கலாம்னு யோசிக்கிறீங்களா அப்படிங்கிறது போல இருக்கு இல்லையா. எப்படியோ கேஸ் வந்து வித்துதானே ஆகணும் ரஷ்யா யார்ட்டியாவது, நான் இருக்கேன் கவலைப்படாதீங்க ரஷ்யா அப்படிங்கிறது போல சைனா தரப்புல இருந்து வரலாறு காணாத அளவுக்கான கேஸ் இம்போர்ட் இந்த குவார்டர்ல நடந்திருக்குங்க அப்படிங்கிறது போல மேற்குலக தரப்புல இருந்து மீடியாக்கள் தரப்புல இருந்து வந்திருக்குது. ஆயில் வாங்க இந்தியாவான நம்ம இருக்கோம், கேஸ் வாங்க சீனாவான பக்கத்துல இருக்கிற சீனா ரெடியா இருக்கிறாங்க, நம்மளோட அண்டை ரெடியா இருக்கிறாங்க.
ரஷ்யாக்கு எந்த பிரச்சனையும் இல்ல. இப்ப பெருஞ்சிக்கல்ல மாட்டிக்கிறது யூரோப்பியன் யூனியன். இப்ப யூரோப்பியன் யூனியன் கேஸ் வாங்கினா ரஷ்யாவோட கேஸ் அளவுக்கு சீப்பா பண்ணணும். அப்பதான் கத்தாரோட கேஸ் வாங்கினா அவங்களால காம்பன்சேட் பண்ண முடியும், நியாயம் சொல்ல முடியும். இப்ப கத்தர் கிட்ட இருந்து காசை கம்மி பண்ண மாட்டாங்க. ஏன்னா அது டிரான்ஸ்போர்ட் செலவு ஏகப்பட்ட விஷயங்கள் இருக்கு. இப்ப அதுக்கு கம்மி பண்ணணும்னா டிஸ்கவுண்ட் வேணும்னா என்ன செய்யணும்? நியாயமா போய் கேட்டோம்னா கடிச்சு வச்சிருவாங்க. அதனால பெனால்டி போலவன் மிரட்டி பாத்துக்கிறாங்க. இந்த உருட்டெல்லாம் இதுக்கு மேல உங்களுக்கு செல்லாதுங்க, அவ்வளவுதான் முடிஞ்சுச்சு. அதான் மூட்டை முடிச்சுலாம் கட்டி உங்களோட வச்சுக்கங்க அப்படிங்கிறது போல பல நாடுகளும் வந்து இதுக்கு மேல திரும்பி நின்றுவாங்களா அப்படின்ற கோணங்கள்ல பார்க்க தோணுது. சோ பாப்போம் என்ன நடக்க போகுதுன்னு. அடுத்தது அந்த சைனா பக்கத்துல வந்துடலாம். ஏன்னா இந்த சைனா வந்து பாத்தீங்கன்னா ஒரு வருஷத்துக்கு 28 பில்லியன் அது போல வாங்கிட்டு இருந்திருக்காங்க, பில்லியன் கியூபிக் மீட்டர் அளவுக்கு. இப்ப அதை வந்து 38 பில்லியனா உயர்த்துற மாதிரியான அந்த பைப் லைன்ல வந்து ரெடி பண்ணலாம் அப்படிங்கிறது போல அவங்க தரப்பு வந்து ரெடி பண்ணிக்கிறாங்க. பவர் ஆஃப் சைபீரியால இன்னொரு பைப் லைனும் போடக்கூடிய வேலைகள் போய்கிட்டு இருக்கு. ரெண்டாவது இந்த பைப் லைன்ல வந்து பாத்தீங்கன்னா இந்தியாவோட கனெக்ட் பண்றதுக்கான வேலைகளும் ஈடுபட்டு இருக்கு. அதுக்கான பேச்சுக்களும் போயிட்டு இருக்கு. இங்க இருக்கக்கூடிய ஜியோ பாலிடிக்ஸ் அதை நம்ம தனியா பார்க்கும்போது என்ன மாதிரியான சிக்கல்கள் இங்க இருக்கு அப்படிங்கறது தெரிஞ்சுக்கலாம். அது நம்மள இனிஷியேட்டிவ் எடுக்க வேண்டியது இல்ல. எப்படியும் அமெரிக்கா நம்மளை தள்ளி விட்டுருவாங்க, நம்மளும் அதுல வாங்கிக்கிற மாதிரியான சூழல் வந்தாலும் ஆச்சரியப்படுறதுக்கலாம். அங்கிருந்து கொஞ்சம் கூட இங்கிட்ட கொஞ்சம் கூடன்னு ஈரான் வழியா வாங்கினாலும் ஆச்சரியப்படுறதுக்கலாம். ஸோ பொறுத்து வந்து பார்ப்பாங்க என்ன நடக்குதுன்னு சொல்லிட்டு. ஏன்னா சீனா சமீப காலமா நம்மளுக்கு கொஞ்சம் ஃபேவரா நடந்துக்கிற மாதிரி தெரியுது அந்த ஒரு கான்ட்ல. ஸோ அது வந்து தனி. அப்படி பண்ணாலும் ரஷ்யாவுக்கு வந்து பாத்தீங்கன்னா பெருமளவுல கேஸ் செல்ஸ் எப்படி ஈரான் வழியா வாங்கினாலும் சரி, சைனா வழியா வாங்கினாலும் சரி, அவங்களுக்கு கேஸ் செல்ஸ் ஆகதான் போது. நம்மளுக்கும் கொஞ்சம் சீப்பா நம்மளுக்கு கிடைக்குமா என்னன்றது தெரியல. பட் ஆனா மக்களாகிய நம்மளுக்கு கிடைக்குமான்னு தெரியல. பட் ஆனா இந்தியாவுக்கு சீப்பா கேஸ் வரும் அப்படிங்கிற மாற்றுக்கிறதுல நம்ம வேற நாடுகளுக்கு ஏற்றுமதி பண்ணாலும் ஆச்சரியப்படுறதுக்குல. இப்ப அது ஒரு சைட்ல இருக்கட்டும். இப்போ வந்து பாத்தீங்கன்னா இதுவே வந்து பாத்தீங்கன்னா அந்த 28 மில்லியன் கியூபிக் மீட்டர் இருக்கு இல்லையா, அதுவே 40% இன்க்ரீஸ் ஆயிருக்கு போன வருஷத்தை கம்பேர் பண்ணும்போது. இந்த கணக்கு ஜனவரியில இருந்து நவம்பர் மாசம் வரைக்கும் இருக்கக்கூடிய கணக்கு இது. ஸோ தோராயமா ஒரு வருஷத்துக்கு இதுக்கு மேல சைனா வந்து 40 பில்லியன் கியூபிக் மீட்டர் அளவுக்கான கேஸை வந்து ரஷ்யா கிட்ட இருந்து பம்ப் பண்ணி அடிச்சுக்குவாங்க அப்படிங்கிற மாற்றுக்கிறதுல. அடுத்து வந்து பாத்தீங்கன்னா இந்த பிரச்சனை எல்லாம் தீர்ந்ததுக்கு அப்புறம் இப்போ ஹங்கேரி வந்து பாத்தீங்கன்னா போதுங்க ரஷ்யா மேல போட்டு சாங்ஷன் நிப்பாட்டிங்க அப்படிங்கிற சொல்லிக்கிறாங்க இல்லையா. அடுத்தது ஜப்பானும் வேற வழி இல்லாம இந்த சாங்ஷன் ரெஸ்ட்ரிக்ட் பண்ணி தான் ஆகணும். அவங்களுக்கு யாரும் கேஸ் கொண்டு கொடுக்க முடியாது. அமெரிக்கா அங்க இருந்து கொண்டு வந்துட்டு இருந்தாங்கன்னா வேற வேலை இருக்காது அவங்களுக்கு ஒரு நாடுக்காக. ஸோ இந்த சாங்ஷன் ஓரளவுக்கு முடியிற மாதிரி இருந்தா அடுத்து ஜப்பான் வாங்க ஆரம்பிச்சிருவாங்க. ஸோ ரஷ்யா ஓரளவுக்கு சமாளிச்சிடலாம். ஆனா யூரோப்பியன் யூனியன் எப்படி சமாளிக்க போறாங்க அப்படிங்கறதா தெரியல. இப்ப நார்த் ஸ்ட்ரீம் பைப் லைனை ரெடி பண்ணிடலாம், அதுக்கு கேஸ் அனுப்பணும்ல. ஒருவேளை அதுக்கு காசு இவ்வளவு ஆகுதுங்க தலைவரே, ஏதாவது கொஞ்சம் பார்த்து அப்படிங்கிறது போல ஏதாவது கேட்பாங்களா, இல்ல எப்படி நாங்க ரெடி பண்ணிடுறோம் தலைவரே நீங்க கேஸையாவது கொடுங்க தலைவரே அப்படிங்க போல கேட்பாங்களான்னு தெரியல. சோ பாப்போம் என்ன பண்ண போறாங்க யூரோப்பியன் யூனியன், என்ன மாதிரி சோப் போட்டு ரஷ்யா கிட்ட ரெடி பண்ண போறாங்கன்றது பார்ப்போம். அழுத்தம் கொடுக்கணும், மிரட்டணும், உருட்டணும். நாங்களே எப்படி போய் என்ன பண்ணி போய் கேட்பாங்க, என்ன மாதிரியான டேர்ம்ஸ் டீல்ஸ்க்கு போறாங்கன்னு தெரியல. என்ன இருந்தாலும் யூரோப்பியன் ஸ்டாண்டர்ட்ஸ் வேற ரேஞ்ச் தான். அழுத்தம் கொடுக்க போறாங்களா ரஷ்யாக்கு அப்படிங்கலாம் பொறுத்து வந்து பார்த்தலாம். எது எப்படியோ ஆன் சம் ஒன் டேர்ம்ஸ் யூரோப்பியன் யூனியன் வந்து பாத்தீங்கன்னா அக்செப்ட் பண்ணிக்குவாங்களா அப்படிங்கிற யோசனைகள் பயங்கள் யூரோப்பிய வர ஆரம்பிச்சிருச்சு. இப்பெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா ரஷ்யா மட்டும் உருட்டுறது மிரட்டுறது கிடையாது, இப்போ உக்ரைனை பெருமளவுல மிரட்டுறாங்களா அப்படின்ற சந்தேகங்கள் வந்து இருக்கு. ஏன்னா அவங்களோட டேர்ம்ஸ்ல எதுவும் இப்போ பேச்சுவார்த்தை நடக்க போறல, எதுவும் பண்ண போதில்லை. இப்ப லிவரேஜ் வேணும் இல்லையா, ஏகப்பட்ட விஷயங்கள் தேவை இருக்குது இல்லையா. இப்ப வந்து ஒரே நாள்ல உக்ரைன்ல இருந்து இந்த செய்தியை கேட்டீங்கனாலே உங்களுக்கு என்ன லிவரேஜ் உக்ரைன் கிடைக்க போகுது அப்படிங்கிறது தெரியும். ஒரே நாள்ல 1.5 லட்சம் பேர் வந்து பாத்தீங்கன்னா உக்ரைனுக்குள், அதாவது உக்ரைன்ல இருந்து யூரோப்பியன் யூனியனுக்குள்ள போக ஆரம்பிச்சிருக்காங்க. மேபி நியூ இயர் கிறிஸ்துமஸ் இது போல காரணத்தினால கூட இருக்கலாம். ஆனா பிராடர் கிராசிங்ல பெருமளவுல வந்து பாத்தீங்கன்னா இப்பெல்லாம் வந்து செக் பண்றது இல்ல, ஆளுங்க இருக்காங்களா, பதுங்கி இருக்கிறாங்களா, பெண்கள் இருக்காங்களா, குழந்தைகள் இருக்கிறாங்களா, இந்த வயதுக்கு வந்தவங்க, இந்த மொபைலைசேஷன் ஏஜ் இருக்கிறவங்களா, ஆண்கள் பெண்கள் வயதானவர்கள், அதெல்லாம் செக் பண்றது இல்லையா என்னங்க தெரியல. 1.5 லட்சம் பேர் ஒரே நாள் ஒரு அமுத்தி இருக்கிறாங்க யூரோப்பியன் யூனியனுக்குள்ள. அது போலாண்டு பல நாடுகள் பிராடர்ல வந்து பாத்தீங்கன்னா அமுக்கிருக்காங்க. இதுல பெருமளவுல போலாண்டுக்குள்ளதான் போயிருக்காங்க. இப்போ இது போல மக்கள் பெருமளவுல அகதிகளா அந்த நாடுகளுக்கு போறாங்க அப்படின்னா என்ன நடக்கும், அந்த நாடுகளோட எக்கனாமி எல்லாம் மிக பெருமளவுல பாதிப்படைய ஆரம்பிக்கும். சோ ஜெலன்ஸ்கி அவர்கள், அதாவது உக்ரைனும் வந்து பாத்தீங்கன்னா இது போல ஒரு லிவரேஜா வைக்கிறாங்களா, இங்க பாரு நல்ல டேர்ம்ஸ்ல பேசி முடிச்சு கொடுங்க, அது வரைக்கும் எங்களுக்கு உதவுங்க, எங்களை ஸ்ட்ரென்தன் பண்ணுங்க. அப்படி இல்லைன்னா சிக்கல் உங்களுக்கு தான்ப்பா, பாத்துக்கங்க. ஒரு நாளைக்கு 1 லட்சம்னா 15 லட்சம் 35 லட்சம் ஆளுங்க இருக்கிறாங்க, உள்ள ஒரே சேர அம்பிடுவேன் பாத்துக்குங்க அப்படிங்கிறது போல ஜெலன்ஸ்கி அவர்கள் மிரட்டுறாரா அப்படிங்கிற யோசனையும் இருக்கு. இதை எப்படி யூரோப்பியன் யூனியன் ஹேண்டில் பண்றாங்க அப்படிங்கிறது பார்த்தலாம். நார்மலா எப்பவும் போல தீவிரவாத நடவடிக்கைகள்லாம் உலகத்துல பல பக்கம் இருக்கிற மாதிரி இப்ப ஸ்வீடன்ல வந்து பாத்தீங்கன்னா ஒரு வெடி விபத்து நடந்துட்டு தான் சொல்லியிருக்கிறாங்க. ரெண்டாவது செர்பியால வந்து பாத்தீங்கன்னா மிக பெரும் ப்ரொடெஸ்ட் நடந்துகிட்டு இருக்கு. இந்த செர்பியால வந்து பாத்தீங்கன்னா ஆளுகின்ற அரசாங்கம் அது ப்ரோ ரஷ்யன் கவர்மெண்டா இருக்கு அப்படிங்கிற போல சில நபர்கள் சொல்றாங்க. இன்னொன்னு
யூரோப்பியன் யூனியன், நாட்டோ வேண்டாம் அப்படிங்கிறதுக்காக சில கும்பல்கள் ப்ரொடெஸ்ட் பண்றதா சொல்றாங்க. எது எப்படியோ இங்க என்ன நடக்குதுன்னு தெரியல. பட் ஆனா அங்க மிகப்பெரும் ப்ரொடெஸ்ட் தொடர்ந்து நடந்துட்டு இருக்கு. இது இன்னைக்கு ஸ்டார்ட் ஆகுதுல, ஒரு ஒரு 2-3 வாரமாவே தொடர்ந்து நடந்துட்டு இருக்கு. சமீப காலமா ரொம்ப அதிக அளவுல இருக்கு. அது இப்போ ரொம்ப அதிக அளவுல நடந்துகிட்டு இருக்க ப்ரொடெஸ்ட் தான் செர்பியால. இப்ப அதே போல ஒரு ப்ரொடெஸ்ட் ஜார்ஜியால நடந்துட்டு இருந்தது இல்லையா? இப்ப அங்க வந்து பாத்தீங்கன்னா முன்னாள் அதிபர் இருக்கிறாங்க இல்லையா? அவங்க வந்து மேடையில நின்னு பேசிக்கிறாங்க. அப்படி பேசும்போது வந்து பாத்தீங்கன்னா யாரோ மைக் ஆஃப் பண்ணி விட்டாங்க. அப்புறம் அவங்க என்ன பேசுறது, என்ன ஏது அப்படிங்கிறது கொஞ்சம் திணறி இருக்கிறாங்க. அந்த வீடியோ காட்சிகள் சைடுல லோட் ஆயிருக்கும். அடுத்தது வந்து பாத்தீங்கன்னா ஒரு படி மேல போயிட்டாங்க. இப்ப வர்றவங்களுக்குலாம் வந்து பாத்தீங்கன்னா மார்ச் பண்ணுங்கப்பா, டான்ஸ் ஆடுங்க, என்ஜாய் பண்ணுங்க. லிட்டரலா எல்லாரும் ஹாப்பியா இருங்க அப்படிங்கிறது போல ஜார்ஜியால வந்து பெருமளவுல வந்து பாத்தீங்கன்னா அந்த ப்ரொடெஸ்டர்ஸ என்டர்டெயின் பண்ணிட்டு இருக்காங்க. கூட வந்து பாத்தீங்கன்னா ஃபுட்பால் குடுக்கறது இதெல்லாம் நம்ம தொடர்ந்து பாத்துக்கிட்டு இருக்கோம். இதுல இன்னும் சில சம்பவங்கள்லாம் இருக்கு. குழந்தைங்கலாம் கூட்டிட்டு போய் போலீஸ் முன்னாடி இந்த தண்ணீர் பீச் அடிப்பாங்க இல்லையா? கொஞ்சம் ஒரு கட்டத்துக்கு மேல போகும்போது அந்த இடத்துல குழந்தைங்கள கூட்டிட்டு போய் முன்னாடி நிப்பாட்டி வச்சு ப்ரொடெஸ்ட்காக நின்றுக்கிறாங்க. போலீஸ் எதுவுமே சரி நீ நிக்கிற வரைக்கும் நில்லுப்பா அப்படிங்கிற போல நின்னு வேடிக்கை பாத்துக்கிறாங்க. அது மாதிரி சம்பவங்கள்லாம் நடக்குது. கொஞ்சம் சீரியஸா நடந்தாலும் அத கொஞ்சம் முடிஞ்ச வரைக்கும் என்டர்டெயினா கொண்டு வரதுக்காக ஜார்ஜியா பாக்குறாங்க. தவறான விஷயங்கள் எதுவும் செய்யாத பட்சத்துல இந்த ரஷ்யா உக்ரைன் பிரச்சனை மட்டும் முடிஞ்சிருச்சு அப்படின்னா ட்ரம்ப் அவர்கள் வேகமா கூப்பிட்டுருக்கா இல்லையா, கூப்பிட்டு பிரச்சனையை முடிச்சுக்கலான்ட்டு. ஸோ ஒன்ஸ் கூப்பிட்டு பிரச்சனையை மட்டும் முடிச்சிட்டாருன்னு வச்சுக்கோங்களேன், அவ்வளவுதான் முடிஞ்சிச்சு. ரஷ்யா எல்லா பக்கத்தையும் திரும்பி நின்னு யார் யாரெல்லாம்டா எனக்கு எகைன்ஸ்டா வேலை செஞ்சீங்க அப்படிங்கிறத திரும்பி நின்று பார்த்தாங்கன்னா எல்லாம் தெரிச்சு ஓடிட வேண்டியதான். சோ என்ன நடக்க போய் இந்த பகுதியில் அப்படிங்கிறத பொறுத்து வந்து பார்த்தலாம். இதோட இந்த பதிவு நான் முடிச்சுக்கலாம். இந்த பதிவு எப்படின்னு உங்களுக்கு பிடிச்சிருக்கா, பிடிச்சினா லைக் பண்ணிட்டு உங்க ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலியோட ஷேர் பண்ணிக்கோங்க. அது கூட மறக்காம இந்த பதிவு பத்தி உங்களோட கருத்துக்களை கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க. இந்த பதிவு நல்லா இருக்குன்ற நம்பிக்கையில் அடுத்த போய் உங்களை சந்திக்கிறேன். அது வரைக்கும் ஸ்டே சேஃப். பை.